இந்த நீருக்கு வந்து நம்ம வந்து நிறைய பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நன்றி சொல்லாததுனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஏன் கடல் பொங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். கடல் பொங்குறது வந்து கோவம், அந்த நீர் தேவதைக்கு கோவம் வந்துடுச்சு. மக்கள் வந்து நம்மளை மதிக்க மாட்றாங்க. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இந்த டேப்ல சொட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க வீட்டிலலாம் கடன் பிரச்சனை அதிகமாக இருந்துட்டு இருக்கும். இந்த கலசத்தை வச்சு நம்ம மந்திரம் சொல்லும் போது அந்த மந்திரத்தை எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணும். அந்த அப்சர்வ் பண்ண அந்த மந்திர நீரை தான் எடுத்துட்டு போயிட்டு அந்த சிலை மேலே ஊற்றும் போது அந்த சிலைக்கு வந்து ஒரு பவர் கிடைக்குது. காரணம் அந்த நீர் தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணும்னா தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணி கிட்ட நீங்க கேளுங்க. அந்த நீர்கிட்ட நீங்க வேண்டுற வேண்டுதல் வந்து கண்டிப்பா நிறைவேறும். ஏன்னா பஞ்சபூதங்கள்ல ஒன்னான அந்த நீரை நம்ம மதிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு வந்து தண்ணீர் பஞ்சமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இருக்காது. சித்தர்களுடைய தவத்துடைய வலிமை பார்த்தீங்கன்னா அந்த நீருக்கு வந்துடுது. அதனாலதான் அந்த நீரை எடுத்து மற்றவங்க மேல வந்து நீ இந்த மாதிரி போயிடுவேன்னு சொல்லி சபிச்சு. காசியில என்ன பண்றாங்க நீங்க பாத்திருக்கீங்களா? காசிக்கு போனவங்களா கங்கா ஆரத்தி காட்டுவாங்க. கங்கா ஆரத்தி எது காட்டுறாங்க? கங்கைன்னா என்ன? நீர் தான். நாகசக்தி அருள்வாக்கு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு வந்து நம்ம வந்து நீரை பத்தி பார்க்க போறோம். நீரை பத்தி அப்படி என்ன அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். அதாவது நீர் தேவதையை நம்ம வந்து மறந்துடுறோம். அவங்களுக்கு நன்றி சொல்றதுக்கும் அவங்கள வந்து நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றி கொடுக்குற தெய்வமே வந்து நீர் தேவதை அப்படின்னு சொல்லலாம். அப்படியேப்பட்ட இப்போ பார்த்தீங்கன்னா கும்பமேளா நடந்துட்டு இருக்கு. கும்பமேளால வந்து முக்கூடல் சங்கமம்னு சொல்லி சொல்லுவோம். அங்கே போயிட்டு வந்து எல்லாருமே வந்து அந்த நீரில் வந்து நீராடிட்டு வராங்களே தவிர்த்து, ஆனால் அந்த நீரில் என்ன செய்யணும், நீர்கிட்ட என்ன கேட்கணும், என்ன சொல்லணுன்றத வந்து எல்லாருமே மறந்துடுறோம். அதாவது நீருக்கு நன்றி சொல்லணுன்றது ஒரு விஷயத்தையே நம்ம மறந்துடுறோம். இப்போ நம்ம வந்து பொங்கல் கொண்டாடுறோம். அது எதுக்காக கொண்டாடுறோம்? விவசாயம் செழிக்கிறதுக்காகவும். இப்போ மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம். மாட்டு பொங்கல் எது கொண்டாடுறோம்? மாடுகளுக்கு நன்றி செலுத்துறதுக்காக கொண்டாடுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை கொண்டாடுறோம். ஆயுத பூஜை எதுக்காக கொண்டாடுறோம்? ஆயுதங்கள், அதாவது நம்ம பண்ற தொழில் சிறக்கணுன்றதுக்காகவே அவங்கவுங்க என்னென்ன தொழில் செய்யறாங்களோ அந்த தொழில் செய்யறதுக்கான அந்த லெட்டர் பேட்ல இருந்து எல்லாமே வச்சுதான் வந்து அந்த ஆயுதங்கள்லாம் வைப்பாங்க. இப்போ சில பேர் வந்து கார்பெண்டர் வேலை செய்யறவங்கன்னா அந்த கட்டில இருந்து எல்லாம் வச்சு செய்வாங்க. அதே மாதிரி சில பேர் அவங்கவுங்க என்னென்ன தொழில் செய்யறாங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வச்சுதான் வந்து எல்லாருமே வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க, நன்றி செலுத்துறாங்க. அதே மாதிரிதான் இந்த பஞ்சபூதங்கள்ல ஒரு விஷயம்தான் வந்து நீர் தேவதை. பஞ்சபூதங்கள்னாவே உங்களுக்கு தெரியும், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்படியேப்பட்ட பஞ்சபூதங்கள்ல ஒண்ணுதான் நீர். நீர் இல்லைன்னா வந்து உலகத்துல எதுவுமே இல்லைன்னு கூட சொல்லலாம். அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு பொருள் எப்படி தயாரிக்கிறாங்க? நம்ம வந்து உடனே வந்து விதை போட்டா வளர்ந்துருமா? விதை போட்டு என்ன பண்றோம்? நம்ம தண்ணி ஊத்துறோம். தண்ணி ஊத்தலைன்னா அந்த விதை வந்து விளையாது. அதே மாதிரி நம்ம வந்து மழை எப்படி வருது? நம்ம இங்கேருந்து நம்ம மேலே தண்ணி இருந்தாதான், பூமியில் தண்ணி இருந்தாதான் மேலே போயிட்டு அது வந்து நமக்கு தண்ணீராக வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நீருக்கு வந்து நம்ம வந்து நிறைய பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நன்றி சொல்லாததுனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஏன் கடல் பொங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். கடல் பொங்குறது வந்து கோவம், அந்த நீர் தேவதைக்கு கோவம் வந்துடுச்சு. மக்கள் வந்து நம்மளை மதிக்க மாட்றாங்க. இப்போ மழைநீர் சேகரிப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு. யாராவது அதை செய்கிறோமா? கிடையாது. தண்ணியை வந்து வேஸ்ட் பண்றது. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இந்த டேப்ல சொட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க வீட்டிலலாம் கடன் பிரச்சனை அதிகமாக இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி வந்து நீரை சொட்ட விடாம இப்போ வந்து 1600 அடி எடுத்தா கூட எங்கேயுமே வந்து போர் போடும் போது தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. காரணம் பார்த்தீங்கன்னா அந்த வந்து நீருக்கு நன்றி சொல்லாதனால நீர் வந்து கோவமா இருக்கு, மக்கள் மேல கோவம் வருது. அதனாலதான் வந்து கடல் பொங்குது. பொங்கி என்ன பண்ணுது? சுனாமி வந்ததுக்கான ரீசனே அதுதான். இப்போ அது வந்ததுனாலதான் நம்ம வந்து ஐயோ நம்ம கடல் வந்து பொங்குதே. ஏன் என்ன பண்றோம்? கடல் மாதா கிட்ட போயிட்டு அங்க வந்து வேஸ்ட் பேப்பருங்கெல்லாம் தூக்கி போடுறது, இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் தூக்கி போடுறது, பீச்சில் போயிட்டு எல்லாரும் சாப்பிட்ற பொருள்லாம் அங்கங்க போட்டு வரீங்க. அது எல்லாமே வந்து கழிவு பொருள்லாம் வந்து கடல்ல போய் கலக்குது. அந்த மாதிரிலாம் இல்லாம கடலுக்கு வந்து உயிர் பொருள் அது, சரிங்களா? இப்போ வந்து நம்ம இந்த பூமி வந்து சுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்றோம்.
இப்போ பூமி சுத்துற போது உங்களுக்கு தெரியும். நீருக்கும் பாத்தீங்கன்னா உணர்வு இருக்கு. அதாவது நம்மளுடைய உணர்வை வந்து அது கிரகிக்க கூடும். அதாவது நம்ம என்ன மனநிலையில இருக்கிறோமோ அதை வந்து அந்த நீர் வந்து அப்சர்வ் பண்றதுக்கான ஒரு திறமை இருக்கு. ஜப்பான்ல பாத்தீங்கன்னா மொசரோ ஹொமோடோன்ற ஒரு விஞ்ஞானி வந்து நீரை வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பவுல்ல வந்து நீரை எடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஐ லவ் யூ, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பாசிட்டிவ் வேர்டிங்ஸா வந்து அதுகிட்ட பேசி அதை வந்து ஒரு மிஷின்ல போட்டு ரிசர்ச் பண்ணும்போது அது அவ்வளோ அழகான ஒரு வடிவமா அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு பவுல் எடுத்து அதுல வந்து ரொம்ப தப்பான வார்த்தைகள் எல்லாம் தீட்டி நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்து அதை வந்து ஒரு மிஷின்ல போட்டு ரிசர்ச் பண்ணப்போ அது வந்து ஒரு மாதிரி வெடிஞ்சா மாதிரி அது அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால வந்து நீருக்கு வந்து அந்த அப்சர்வ் பண்ற தன்மை வந்து அதிகமா இருக்கு. அதாவது இப்போ நீங்க நினைக்கலாம் அது எப்படி அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரி, ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போறீங்க. அப்ப கும்பாபிஷேகத்துக்கு போகும்போது என்ன பண்றீங்க? கும்பாபிஷேகம்ல என்ன செய்யறாங்க நீங்க நோட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? கலசம் வைப்பாங்க. கலசம் எதுக்கு வைக்கிறாங்க? கலசத்துல வந்து தண்ணி ஊத்தி தான் கலசம் வைப்பாங்க. இந்த கலசத்தை வச்சு நம்ம மந்திரம் சொல்லும் போது அந்த மந்திரத்தை எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணும். அந்த அப்சர்வ் பண்ண அந்த மந்திர நீரை தான் எடுத்துட்டு போயிட்டு அந்த சிலை மேல ஊத்தும் போது அந்த சிலைக்கு வந்து ஒரு பவர் கிடைக்குது. காரணம் அந்த நீர் தான். அப்ப அந்த நீர் கிடைக்கு வந்து இப்போ இந்துஸ் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. கிறிஸ்டினும் பண்றாங்க. கிறிஸ்டின் என்ன பண்றாங்க? ஞானஸ்தானம் எடுக்க போறோம். ஞானஸ்தானம் எடுக்க போகும்போது என்ன பண்றாங்க? அவங்க அந்த ஹோலி வாட்டர்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை தெளிச்சு அதே மாதிரி அதை வீட்டுல எடுத்துட்டு போய் தெளிங்கன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ரேயருக்கு அவ்வளோ ஒரு பவர். ஏன் அந்த ப்ரேயருக்கு பவர்னா அந்த நீர் வந்து அப்சர்வ் பண்ணுது. அதனாலதான் அந்த பவர் ஆகுது. சரி, கிறிஸ்டின் இந்து மட்டும் தான் பண்றாங்களா அப்படின்னா முஸ்லீமும் பண்றாங்க. முஸ்லீமா என்ன பண்றாங்க? அந்த மசூதில இருந்து வெளியே வரும்போது நம்ம நிறைய பேர் எடுத்துட்டு போன நீரில் வந்து ஓதி கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லீம் பார்த்தீங்கன்னா அந்த நமாஸ் பண்றதுக்கு முன்னாடி தண்ணி எடுத்து அதுகிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு அவங்க இந்த காது பின்னாடி அந்த மாதிரிலாம் ஃபேஸ்ல எல்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் உட்காந்து நமாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால எல்லா மதத்தினருக்கும் வழிபாட்டில் நீர் சம்மந்தப்பட்டு இருக்கு. சரிங்களா? அதனால நீருக்கான ஒரு மதிப்பை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். ஒண்ணுமே இல்லை, நீங்களே வந்து ஒரு பவுல்ல நீரை எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணி கிட்ட நீங்க கேளுங்க. அந்த நீர்கிட்ட நீங்க வேண்ட வேண்டுதல் வந்து கண்டிப்பா நிறைவேறும். அதை உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைல இருந்து விடுபடணும்னா, இப்போ சப்போஸ் ஒரு கடன் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, நான் கடன் பிரச்சனைல இருந்து விடுபடணும், இத்தனை நாளுக்குள்ள நீ எனக்கு விடுபட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீர் தேவதையை கேளுங்க. கேட்டுட்டு அந்த தண்ணியை வந்து நீங்க குடிக்கும் போது அது வந்து உங்களுக்கான அந்த பிரச்சனையில இருந்து உங்களுக்கு விடுபடுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி நீங்க என்ன ஒரு வேண்டுதல் அந்த நீர்கிட்ட வச்சாலும் அதை அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு அது சரி பண்ணி கொடுக்கும். சரி, இது எப்படி நாங்க நம்புறது நீங்க கேட்கலாம். நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு பவுல்ல, அதாவது ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு தண்ணி ஊத்திட்டு நீங்க வந்து ஃபுல்லா பாசிட்டிவ் வேர்ட்ஸா அதுல சொல்லுங்க. எல்லாமே பாசிட்டிவா பேசுங்க. அதுகிட்ட எந்த அளவுக்கு பாசிட்டிவா பேச முடியுமோ அந்த அளவுக்கு பாசிட்டிவா பேசி எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரீசர்ல வச்சிருங்க. இன்னொரு கிளாஸ்ல இன்னொரு தண்ணி ஊத்திக்கோங்க. கண்ணாடி கிளாஸ்ல சொல்றேன். தண்ணி ஊத்திட்டு அதுகிட்ட எவ்வளவு நெகட்டிவா பேச முடியுமோ அவ்வளவு நெகட்டிவா பேசி எடுத்துட்டு போயிட்டு அதே ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. இப்போ வந்து இதை வந்து இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா மறுநாள் வந்து ஒரு 10 மணிக்கா வந்து அந்த ஃப்ரீசர், அது வரைக்கும் யாரும் திறக்கக்கூடாது. அந்த மறுநாள் 10 மணிக்கா அந்த ஃப்ரீசரை திறந்து பாருங்க. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நீங்க பண்ணி பாருங்க. உங்க பசங்களுக்கு கூட சொல்லலாம். நீங்க ஏதாவது நெகட்டிவா பேசும்போது அந்த பவுல் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கும், பிரேக் ஆயிருக்கும். அதே மாதிரி பாசிட்டிவா பேசின அந்த தண்ணி வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நீங்களே வந்து உங்க வீட்லயே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் உண்மைன்றது புரியும். அதே மாதிரி கடல் தேவதை, நீருக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு. அதை நம்ம வேஸ்ட் பண்ணாம அதை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில முன்னேற பார்த்தீங்கன்னா, ஏன்னா பஞ்சபூதங்கள்ல ஒன்னான அந்த நீரை நம்ம மதிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு வந்து தண்ணீர் பஞ்சமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இருக்காது. அந்த காலத்துல சித்தர்கள்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சுவடியில எல்லாம் பாத்தீங்கன்னா சித்தர்கள் சபிக்கணும்னு சொன்னா அந்த தண்ணியை எடுத்து நீ இந்த மாதிரி ஆயிடுவேன் அந்த மாதிரி ஆயிடுவேன்னு சொல்லி சபிக்கிறதுக்கு கூட இந்த நீரை பயன்படுத்தி இருக்காங்க. சித்தர்களுடைய தவத்துடைய வலிமை பாத்தீங்கன்னா அந்த நீருக்கு வந்துடுது. அதனாலதான் அந்த நீரை எடுத்து மத்தவங்க மேல வந்து நீ இந்த மாதிரி போயிடுவேன்னு சொல்லி சபிச்சு தண்ணி தெளிக்கும் போது அவங்க வந்து இப்ப நீ பூனையா போயிடுவேன், அந்த கதையெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க, நிறைய படம் பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அதுக்கான பிரச்சனையா வந்து அவங்களுக்கு நடந்திருக்கு.
இப்போ அகத்தியர் சித்தர் எடுத்துக்கோங்க. நிறைய சித்தர்கள் போட்டோஸ்லாம் பார்க்கும்போது கையில வந்து கமண்டலத்தோட இருப்பாங்க. அவங்க எல்லாரும் யாரையாவது வந்து சபிக்கணும்னாலும் சரி, வாழ்த்தணும்னாலும் சரி, நீரை வச்சு தான் வாழ்த்திருக்காங்க. ஸோ அவங்க நீரை வச்சு நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி, ஏன்னா வந்து அவங்களுடைய அந்த தவத்துடைய பலன் வந்து எல்லாமே வந்து அந்த நீர்கிட்ட சேர்த்து கையில வச்சுட்டு இருப்பாங்க. அதை சொல்லி வாழ்த்தும் பொழுது அவங்களுக்கு அந்த ஒரு நல்ல விஷயங்கள்லாம், ராஜாக்கள் எல்லாம் அந்த காலத்து மன்னர்கள் எல்லாம் வாழ்த்துறதுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த நீரை வச்சுதான் பயன்படுத்தியிருக்காங்க. பிளஸ் வந்து சபிக்கிறதுக்கும் நீரை வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. காசியில என்ன பண்றாங்க நீங்க பாத்திருக்கீங்களா? காசிக்கு போனவங்களா? கங்கா ஆரத்தி காட்டுவாங்க. கங்கா ஆரத்தி எதுக்கு காட்டுறாங்க? கங்கைன்னா என்ன? நீர் தான். அந்த நீருக்கு ஈவினிங் 6 o'clock ஆனா அவங்க கங்கா ஆரத்தி காட்டாம இருக்க மாட்டாங்க. அதனாலதான் அந்த பவர் வந்து, அதாவது அந்த நன்றி சொல்லி இன்னும் மக்களுக்கு நான் நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு அந்த கங்கா வந்து அங்க போயிட்டு வந்து நம்ம என்ன பிரச்சனை, என்ன விதமான பாவம் பண்ணிட்டு போனாலும் அந்த கடல் வந்து அந்த பாவத்தை எடுக்கிறதுக்கான ரீசனே அதுக்கு நன்றி சொல்லி அதை வணங்கி அதுகிட்ட நம்மளுடைய வேண்டுதல் வைக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. கங்கைக்கு அவ்வளவு ஒரு புனிதமான விஷயம் இருக்கு. அதே மாதிரி மனிதன் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் தண்ணீர் அவங்க கூட சம்பந்தப்பட்டிருக்கு. அது எப்படின்னு சொல்லி கேட்கலாம் நீங்க. அதாவது பிறக்கும் போது எப்படி பிறக்கிறோம் நம்ம? தாயின் வயிற்றுல அந்த பனிக்கூடம் உடஞ்சுதான் வந்து ஒரு குழந்தை வளருது. அதாவது பனிக்கூடத்தாலதான் அந்த குழந்தையே பாதுகாக்கப்படுது. வெளியே வரும்போதும் பனிக்கூடம் உடஞ்சுதான் குழந்தை வெளியே வருது. அது என்ன பண்றோம்? இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து அஸ்தி எடுத்துன்னு போய் எங்க கரைக்கிறோம்? பிறப்புல இருந்து இறக்கு வரைக்கும் எங்க இருக்கு? நீர் தான். அந்த நீர்ல எடுத்துன்னு போய் தானே நம்ம கரைக்கிறோம். ஸோ அந்த நீர்ல கரைக்கிறதுக்கு போது அவங்க வந்து அவங்க மோட்சம் அடையணும்னு சொல்லி நினைச்சிட்டு கிடைக்கிறோம் நம்ம. அப்போ அந்த மோட்சம் வந்து அவங்க அடைவாங்க. இதுதான் ரீசன். அதாவது பிறப்புல இருந்து இறப்பு வரைக்குமே ஒரு மனுஷன் கூட நடமாடிட்டு இருக்கிறது இந்த நீர் தான். நம்ம உடம்புலயே பாத்தீங்கன்னா 70% வந்து நீர் தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க, டாக்டர் கிட்ட போனீங்கன்னா சொல்லுவாங்க நீர் சத்து கம்மியா இருக்குமா, நல்ல நீர் சத்து ஆகாரமா எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க. அதனால தண்ணியை வந்து அடிக்கடி குடிங்க. அதுவும் வந்து நீங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனா நீங்களே மாத்தி குடிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே வந்து நீங்க கொள்ற வேண்டுதல் வந்து நிறைவேறும். அதே மாதிரி இந்த டெத் வீட்டுக்குலாம் போனீங்கன்னா சொல்லுவாங்க தண்ணி குடிக்க கூடாது, எனக்கு செட் ஆகல, குடிச்சாவே உடம்புக்கு ஏதோ ஆயிடுது, அதனால அந்த டெத் வீட்டுல தண்ணி குடிக்க மாட்டேன்னு சில பேர் பேசி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எதனாலன்னா, அதாவது டெத் வீட்லன்னும் போது எல்லாருக்குமே அந்த வந்து ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்கும். பேட் வைப்ரேஷன் மீன்ஸ் எல்லாருமே அழுதுட்டு கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப வந்து நெகட்டிவா தான் அவங்க எல்லாருமே அழுதுட்டு இருப்பாங்க. ஏன்னா இறந்துட்டாங்களேன்ற அந்த கஷ்டத்துல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து அங்க இருக்கிற நீர் வந்து அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அவங்க போய் நம்ம தண்ணி குடிக்கும் போது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை காட்டும். அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க ஒருத்தவங்க வீட்டுல வந்து எப்ப பார்த்தாலும் சாமி பாட்டு, சாமி விஷயங்கள், அதாவது மந்திரங்கள் ஓதிட்டு இருக்கா மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருந்துட்டே இருந்ததுன்னா அங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது இருந்துட்டே இருக்கும். சரி, இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டாலே ஒரு தமிழர்கள் பண்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது எதனாலன்னா வெளியில இருந்து வரவங்க என்ன மனநிலைமையில வராங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ தண்ணி குடிக்கும் போது அவங்க மனநிலைமையை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து அந்த தண்ணிக்கு இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய என்ன வேண்டுதலா இருந்தாலும் இந்த நீர்கிட்ட கேட்டு உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்கோங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு காலையில ஒரு 4 o'clock எழுந்து இந்த ப்ரேயர் பண்ண முடியும்னா நீங்க அந்த தண்ணி கிட்ட கேளுங்க. சப்போஸ் என்னால அவ்வளவு சீக்கிரம்லாம் எழுந்துக்க முடியாதுன்னா நீங்க எப்ப எழுந்துக்கிறீங்களோ அப்போ போயிட்டு பிரஷ் பண்ணிட்டு கூட வந்து ஒரு பவுல்ல தண்ணி எடுத்து நீங்க உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிடுங்க. குடிக்கும் போது பாருங்க அந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.